Hey, hello everyone, good to see you on this video. இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க ப்ளூடூத், அதாவது கார் பிளே இல்லாத ஒரு என்வாயர்மெண்ட்டில் ஒரு கார் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாக்க அதில் வந்து நார்மலாக நீங்கள் ஒரு தேர்ட் பார்ட்டி ப்ளூடூத்தோ இல்லை இன்பில்ட் ப்ளூடூத்தோ நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ப்ளூடூத்தில் கனெக்ட் ஆகிறப்போ இல்லை டிஸ்கனெக்ட் ஆகிறப்போ உங்கள் ஃபோன் என்ன மாதிரி ஆட்டோமேஷன் ரன் பண்ணலாம் அப்படிங்கிறது தான். ஸோ அதில் வந்து பேசிக்காக நான் என்ன சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னாக்கா, ஐஃபோன் யூஸ் பண்ணுறவங்க நீங்கள் வந்து அவங்க ப்ளூடூத் கனெக்ஷன் அண்ட் டிஸ்கனெக்ட் ஆகிறப்போ, ஆக்சுவலாக கனெக்ட் ஆகிறப்போ இதர் நீங்கள் வந்து மியூசிக் பிளேயரோ இல்லை மேப்ஸோ ஓப்பன் பண்ணுற மாதிரி நான் கான்ஃபிகர் பண்ண போகிறேன். ஆப்ஸ் நீங்கள் உங்களுக்கு எது வேணுமோ அதை ஓப்பன் பண்ணுற மாதிரி நீங்கள் கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னாக்கா, நீங்கள் அந்த இடத்த விட்டு டிஸ்கனெக்ட் ஆகுறீங்க இந்த கார் ஆஃப் பண்ணுறது மூலமாக, இல்லை கார் ஆனில் இருக்கும் பட் நீங்கள் வந்து ஏரியா விட்டு நகர்ந்து போகிறீங்க அப்படின்னாக்கா உங்கள் ப்ளூடூத் டிஸ்கனெக்ட் ஆகும். அது மூலமாக நீங்கள் எந்த இடத்துல அது டிஸ்கனெக்ட் ஆகுதோ அதோட லொக்கேஷனை வந்து பார்க்டு கார் அப்படிங்கிற ஆப்ஷன் மூலமாக அது வந்து மேப்பில் சேவ் பண்ணி வச்சுக்கும். ஸோ நீங்கள் வண்டி எங்கேயோ பார்க் பண்ணிட்டு போகிற மாதிரி ஒரு செட்டப். அண்ட் பார்க்டு காரில் வந்து நான் பார்த்த வரைக்கும் உள்ளே போய் எடிட் பண்ணி எந்த ஃப்ளோரில் நீங்கள் விட்டுருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணால் பண்ணிக்கலாம், இன்கேஸ் மாலில் பார்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா. பட் இது வந்து ஓரளவு ஜிபிஎஸை பொறுத்து தான் ஒர்க் ஆகும். எந்த அளவு ஜிபிஎஸோட அக்யூரசி இருக்குதோ அதை பொறுத்து இது எக்ஸாக்ட்லி அங்கே வந்து ஒர்க் ஆகும். ஸோ நான் இப்போது ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு சைட் பை சைட் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்லையும் கொடுத்துட்றேன். ஸோ நீங்கள் வந்து தெளிவாக பார்த்துக்கலாம். தட்ஸ் ஆல். ஓகே, ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் இப்போ ஆனாக இருக்குது அண்ட் நீங்கள் சைட்லேயும் பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஷார்ட்கட்ஸ் நார்மலாக நம்மளுடைய ஷார்ட்கட்ஸ் ஆப்புக்குள்ளே போய்க்கோங்க. நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒரு நியூ ஷார்ட்கட் க்ரியேட் பண்ணணும். ஏன் அப்படின்னா, நம்ம வந்து சம்திங் ஏதோ ஒரு ட்ரிகர் ஆகிறப்போ அங்கே வந்து இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணு அப்படிங்கிற ஒரு கமெண்ட்டை கொடுக்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து மேப் கொடுக்க போகிறேன். ஓகே, ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஓப்பன் இன் மேப்ஸு, அப்புறம் நம்ம ஜஸ்ட் நான் மேப் அப்படின்னு போட்டதுக்கு இவ்வளோ வந்துருக்குது. ஸோ ஓப்பன் இன் மேப் நான் கொடுக்க போகிறேன். இதில் வந்து இந்த மேப் வந்து நீங்கள் எங்கே போகிறீங்க லொக்கேஷன் அப்படிங்கிறது இருக்குது. நீங்கள் ப்ரிஃபர்டு லொக்கேஷன் ஏதாவது கொடுக்கணும்னா கொடுக்கலாம், பட் கரண்ட் லொக்கேஷன் அப்படிங்கிறது பர்ஃபெக்ட். ஏன் அப்படின்னா, நீங்கள் வந்து நேவிகேட் பண்ண போகிறீங்க ஏன்னா எங்கே நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. ஸோ கரண்ட் லொக்கேஷன் நீங்கள் கொடுக்குறது பாசிபிள். அண்ட் தென் டன் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ ஓப்பன் இன் மேப்ஸ் அப்படிங்கிற ஒரு ஷார்ட்கட் கிரியேட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ஆட்டோமேஷனுக்குள்ளே போங்க. ஆட்டோமேஷனுக்குள்ளே நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ளஸ் ஐக்கான் வரும். ஸோ ப்ளஸ் ஐக்கான் நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு அடுத்தது ப்ளூடூத் வரும். ஸோ இதில் வந்து நீங்கள் ப்ளூடூத்தை கொடுக்க போகிறீங்க. ஸோ ப்ளூடூத் வந்து இப்போது கனெக்ட் ஆகிறது டிஸ்கனெக்டட். நமக்கு வந்து ப்ளூடூத் கனெக்ட் பண்ண உடனே மேப் ஓப்பன் ஆகணும். ஸோ வந்து இஸ் கனெக்டட் அப்படின்னு போட்டுக்கோங்க. ரன் இமீடியட்லி ஆஃப்டர் கன்ஃபர்மேஷன் வேணாம். ஏன்னா நீங்கள் ஃபோனை தூக்கி உங்கள் சம்திங் ஸ்டாண்ட்லேயோ இல்லை மேக்ஸிப் சார்ஜர்லையோ வைக்கிறீங்க அப்படின்னா அது வச்ச பிறகு என்ன ஆகும் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் தான் ரன் இமீடியட்லி. ஓகே, ஏன்னா நீங்கள் வந்து அன்லாக் பண்ணணும் அவசியம் இல்லை. அடுத்தது டிவைஸ் சூஸ், எந்த டிவைஸ் அப்படிங்கிறது நான் வந்து ஆட்டோ டோல் கொடுக்க போகிறேன். ஸோ ஆட்டோ டோல் அப்படிங்கிறது நான் கார் ப்ளூடூத். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம இப்போ வந்து ஓப்பன் இன் மேப்ஸ் கொடுத்தோம். ஸோ ஓப்பன் இன் மேப்ஸ் நான் செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்க 13 குட்டி அப்படிங்கிறது என்னுடைய ஃபோன். அது வந்து கனெக்ட் ஆன உடனே ஆட்டோ டோல் அப்படிங்கிற ப்ளூடூத்தில் கனெக்ட் ஆன உடனே ஓப்பன் இன் மேப்ஸ் அப்படிங்கிறத சூஸ் பண்ணியாச்சு. நியூ ஷார்ட்கட் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. கெட் பார்க்டு கார், கெட் டீட்டெயில்ஸ் ஆஃப் பார்க்டு கார், அப்படி இல்லைன்னா நம்ம வந்து கெட் பார்க்டு கார் லொக்கேஷன், செட் பார்க்டு கார் அப்படிங்கிற இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம பார்க்டு காரை வந்து செட் பண்ண போகிறோம். ஸோ அது எங்கே அப்படின்னா கரண்ட் லொக்கேஷன். இது மெயினாக கரண்ட் லொக்கேஷனில் தான் இருக்கணும். நீங்கள் செலக்ட் பண்ண வேணாம், ஏன்னா எந்த லொக்கேஷனில் நீங்கள் இருக்கீங்களோ அதுதான் அது வந்து செலக்ட் பண்ணணும். ஸோ தட் இஸ் த திங். நெக்ஸ்ட் உள்ளே போங்க, ப்ளூடூத்துக்குள்ளே போயிட்டு டிஸ்கனெக்டட், இதை வந்து டிஸ்கனெக்டட் ரன் இமீடியட்லி. தென் டிவைஸில் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க உங்களுடைய ப்ளூடூத் காரில் உள்ள ப்ளூடூத்தோட நேமு. நெக்ஸ்ட் நீங்கள் போயிட்டீங்கன்னா செட் பார்க்டு கார். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 13 குட்டி கனெக்ட் ஆன பிறகு ஓப்பன் இன் மேப்ஸு அண்ட் டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா பார்க்டு கார். இந்த 2 ஆப்ஷன் இதில் வருது. ஸோ இதுதான் இதில் உள்ள விஷயம். அண்ட் தென் நீங்கள் வந்து உள்ளே போயிட்டு இதை பார்த்தீங்க அப்படின்னா அந்த செட்டிங்ஸ் எல்லாமே அங்கங்கே இருக்கும். தட்ஸ் ஆல். ஸோ டன் கொடுத்துக்கோங்க. அண்ட் இப்போ நான் இது வந்து ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறதையும் செக் பண்ண போகிறேன், அதையும் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஓகே,
ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மேப்ஸ் வந்து ஓப்பன் ஆகிருக்குது. ஸோ மேப் ஓப்பன் ஆகிடுச்சு. அந்த ஃபேஸ் ஐடி ரெக்யூர் தேவைன்னு சொல்லிச்சுது. அண்ட் ஓகே, நான் வண்டி ஆஃப் பண்ணிடுறேன். ஓகே, வண்டி ஆஃப் பண்ணி சாவி எடுத்தாச்சு. இது வந்து ப்ளூடூத் இப்போ டிஸ்கனெக்ட் ஆகியிருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரன்னிங் நாட் டிஸ்கனெக்டட் அப்படின்னு சொல்லிட்டு வருது. அண்ட் என்னோட இது வந்து மேப்புக்கு உள்ளே தான் அந்த ஆட்டோமேஷன் ரன் ஆக போகுது. ஸோ பார்க் லொக்கேஷன் வந்து அவைலபிளாக இருக்கும். இதில் லெட்ஸ் கெட் இன் மேப்ஸ். ஓகே ஓகே ஸோ பார்த்தீங்க அப்படின்னாக்கி உங்களுக்கு பார்க்டு கார் அப்படிங்கிற லொக்கேஷன் வந்து எங்கே இந்த ப்ளூடூத் டிஸ்கனெக்ட் ஆகிருக்குதோ அதோடைய ஜிபிஎஸ் கனெக்ஷன் அது வந்து சூஸ் பண்ணி போட்டிருக்குது. ஸோ இதுதான் இந்த ஆட்டோமேஷன். அண்ட் இதுக்கு வந்து நீங்கள் அந்த ஹார்ட்வேர்டு சிரி அப்படிங்கிறத சொல்லி நீங்கள் எதுவும் மார்க் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் ஆட்டோமேட்டிக்காக இது வந்து ப்ளூடூத் கனெக்ட் ஆனவுடனே வரும். இதில் ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னாக்கி நீங்கள் வந்து பாக்கெட்டில் உங்கள் ஃபோன் வச்சுருக்கீங்க அண்ட் இந்த ப்ளூடூத் கனெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னா ஃபேஸ் ஐடி இல்லாமல் மேப் ஓப்பன் ஆகலை. ஸோ பாக்கெட்டுக்குள்ளே இருக்கிறப்போ அது ஃபேஸ் ஐடி கேட்கும். நீங்கள் வந்து கொடுத்தா தான் மேப் ஓப்பன் ஆகும். தட்ஸ் ஆல். எனிவே இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இட்ஸ் மீ ஃபார்மிகா சைனிங் ஆஃப் மியூச்சுவல் கைஸ் இன் மை நெக்ஸ்ட் வீடியோ. Peace.